ஹலோ, வெரி குட் ஈவினிங் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஃப்ளாகு யாருக்காவது எந்த நாட்டு கொடின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. சரிங்களா? இப்போது என்ன ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, எத்தனை பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஃப்ளைட்டு வந்து ரிவேஸ் போகுமான்னு சில பேருக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா? எந்த ஒரு ஃப்ளைட்டும் ரிவேஸ் போகாது, முன்னாடி இருந்து பின்னாடி தள்ளுவாங்க. அந்த வீடியோ காணொலி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாகவே விமானம் வந்து ஃப்ளைட் வந்து ரிவேஸில் போகவே போகாது. எல்லோரும் ரிவேஸ் போகும் தான் எல்லோரும் சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு ஃப்ளைட்டுமே ரிவேஸ் போகாது. அந்த ஒரு காணொலி தான் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட முன் டயர் பகுதியில் ஒரு ஜாக்கி மாதிரி செட் பண்ணி அதோட பூம், ஒரு வண்டியோட ஃப்ரண்ட் பூம் வந்து தள்ளுவாங்க. அந்த வீடியோ தான் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போது இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். என்னென்னா, இந்த ஒரு கண்ட்ரி வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஷீஷல்ன்ற ஒரு இடம். இது ஒரு 155 தீவுகளை கொண்ட ஒரு குடியரசு நாடு. இங்கே வந்து அதிகமான நம்ம நாட்டை மாதிரி அதிகமாக ஒரு அரசியல் கட்சியெலாம் இங்கெல்லாம் கிடையாது. ரெண்டே கட்சி மட்டும்தான். சரிங்களா? ரெண்டு கட்சி கொடி தான். சிம்பிள். அங்கே நம்ம ஊர்லலாம், இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பல கட்சி கொடியில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்குமே பணம் இருந்தால் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, அவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க. ஆனாலும் இந்த நாட்டில் ரெண்டு கட்சி கொடி மட்டும்தான். சரிங்களா? இப்போது சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்னென்னா, இந்த ஒரு காணொலி வந்து ஒரு அழகாக நான் எடுத்திருக்கேன். நான் இருக்கிற வீட்டிலேருந்து, நான் தங்கிட்டு இருக்க வீட்டில் பால்கனியிலேருந்து எடுத்த ஒரு காணொலி தான் அது. ஒரு துபாய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். துபாயோட ஃப்ளைட்டில் எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது போகணுன்னு. ஸோ அந்த ஃப்ளைட்டோட டேக் ஆஃபை பற்றி தான் பார்க்குறோம். டேக் ஆஃப் எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளைட்டை ரிவேஸ் அந்த வண்டி தள்ளிச்சோ அதே மாதிரி மூவ் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அந்த நாட்டில் தான் நான் இப்போ இருக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக ரன்வேயில் அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு கரெக்டாக டேக் ஆஃபுக்காக மூவிங்லேயே இருக்குது. ஸ்லோ மூவிங் தான்.